ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு. ஹீரோ ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா இருக்காரு. இவர் மங்காவை லவ் பண்றாரு. மங்கா ஊரே பயப்படுற ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா ரைவல்ரி அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல தலையில அடிபட்டு மங்காக்கு மெமரி லாஸ் ஆகுது. இதுக்கப்புறமா ஹீரோ பாத்தீங்கன்னா தான் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தாலுமே தான் சின்சியரா மங்காவை லவ் பண்றேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ், பவர் ஸ்ட்ரகிள் மாதிரியான விஷயங்களே இவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இது எல்லாத்தையும் இவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட் கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த கிளாசிக்கான ஸ்டோரியை பேஸா வச்சு ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஜெயகிருஷ்ணா கட்டமநேனியுடைய முதல் படமா இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு புதுமுகம் மாதிரியே இல்லாம ஒரு தேர்ந்த நடிகர் மாதிரி நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இல்லாத ஒரு ரைட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரஷா தடானிக்கு இந்த படம் ஒரு தெலுங்கு டெபியூட் மூவியா வந்திருக்கு. அவங்களுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இவங்களுடைய கேரக்டருமே பாத்தீங்கன்னா வடிவமைச்சதும் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கும். சோ இவங்களுக்குமே பெருசா வந்து ஸ்கோப் இல்ல அப்படின்றதா உண்மை. டெக்னிக்கலி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். திருப்பதி பேக்ட்ராப்பா வச்சு பிளசன்டான நிறைய லொகேஷன்ல இந்த படத்தை ஷூட் பண்ணிருப்பாங்க. அது ரொமான்டிக் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல அந்த லவ் ஸ்டோரியும் எமோஷனல் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு டீசென்டான படமா வந்திருக்கும். பட் இவங்க அதுல இருந்து ஃபோக்கஸ் எடுத்துட்டு ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் குள்ள போயிட்டாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ், வயலன்ஸ் மாதிரியான விஷயங்களை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்க ஹியூமர் போர்ஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.